இன்றைக்கி நம்ம இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த May 15 to 21 குரூப் 4 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்கும் இடம். கானகம் காடு. கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்கும் இடம். கானகம் காடு. பிழையை நீக்கி எழுதுக. ஓர் அறிவு. இந்த உயிரெழுத்துக்கள் அறிவுங்கிறது உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகக்கூடியது. முதல் வர உயிரெழுத்துக்களை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் எழுதணும். மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒருன்னு எழுதணும். கேலேருந்து மற்ற மெய்யெழுத்துக்கள் முடிய ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒருன்னு எழுதணும். உயிரெழுத்தில் வந்துச்சுன்னா ஓர் அறிவு. இதுதான் கரெக்டானது. பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான தொடரை தேர்ந்தெடு. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளை படிப்பாள். நாளைங்கிறது எதிர்காலம், படிப்பாளுங்கிறது எதிர்காலத்தை சுற்றுது. இது கரெக்டு. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேற்று சென்றோம். முடிந்த காலம், கடந்த காலம். அப்போ இதுவும் கரெக்டு. ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார். நாளை நடத்துவார். எதிர்காலம் கரெக்டாக இருக்குது. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். நேற்று கடந்த காலம், வருவான் எதிர்காலம். இதுதான் மிஸ்மேட்சிங்காக இருக்குது. அப்போ டி தான் ஆன்சர். தவறான தொடர் டி தான். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறான் என்பதன் வேர்ச்சொல் நட ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கிரு ப்ளஸ் ஆன் அப்படின்னு வரும். வேர்ச்சொல் நடக்கிறான் நட. அகர வரிசைப்படுத்துக. முதல்ல ஈ வரும். உயிரெழுத்தில் ஈ வரும். ஈக்கு அப்புறம் ஊ வரும். அப்புறம் மெய்யெழுத்தில் இக்கு முதல்ல வரும். ஸோ கை முதல்ல. இக்குக்கு அப்புறம் ஈ வரும். ஸோ யாழி. அதுக்கப்புறம் இவ்வு வரும். ஸோ விளரி. இதுதான் கரெக்டு. கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்வெட்டு. இதில் ஆர் இல்லை. INSC RIPTIONS தான் கரெக்டான ஸ்பெல்லிங். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு. வலுவற்ற தொடர் எது? கொடியிலுள்ள மலரை கொய்துவா. பூ மலர்னா பூவை கொய்துவா. ஒரு பாட்டு கூட உண்டுல்ல, பூ போல் என் நெஞ்சை கொய்தவள் அப்படின்னு முன்னிலை படத்தில் ஒரு பாட்டு வரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கொடியிலுள்ள மலரை கொய்துவா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். டேஷ் எனப்படுவது பேதையார் சொல் தோன்றல். நோன்றல்னு வரும். இங்கே தோன்றல்னு கொடுத்துருக்கு. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க இன்பம் தருகிறது. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கு முடியுது. அதுபோல் இடையில வரணும். அதுபோல தான் கரெக்டாக இருக்கும் இந்த 4 ஆப்ஷனில். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க இன்பம் தருகிறது. நண்பர் தவறை செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. அதுபோல. பிரித்தெழுதுக. கண்டறி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் அறி. கண்டு ப்ளஸ் அறி. அத்தி பூத்தார் போல. ஓமை கூறும் பொருள் அரிதாக. அத்தி பூ அரிதாக தான் பூக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் பூக்கும். ரொம்ப அடிக்கடி பூக்காது. ஸோ அத்தி பூத்தார் போல அரிதாக. அடுத்து பொது அறிவில் உள்ள கொஸ்டினை பார்க்கலாம். தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் 22 ஜூலை 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் 22 ஜூலை 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2021ஆம் ஆண்டின் 12வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சிறந்த மாநில விருதினை தேர்தல் கமிஷன் வழங்கியது. 2021ஆம் ஆண்டின் 12வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சிறந்த மாநில விருதினை தேர்தல் கமிஷன் வழங்கியது. ஆந்திரசைட் என்பது ஒரு உயர்தர நிலக்கரியாகும். பெண்கள் மேம்பாட்டிற்கான துர்காபாய் தேஷ்முக் விருது பின்வரும் எந்த அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது? தன்னார்வ அமைப்பு. பெண்கள் மேம்பாட்டிற்கான துர்காபாய் தேஷ்முக் விருது தன்னார்வ அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது.
பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். அந்த டைம் நிறைய பத்திரிகைகள் ஆங்கிலேயர்கள் எதிரான கருத்துக்கள் எழுதுகிறாங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாதுன்னு போடப்பட்ட சட்டம் தான் 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். குளுக்கோஸின் சுவாச ஈவு 1. குளுக்கோஸின் சுவாச ஈவு 1. செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுபவை லைசோசோம்கள். தற்கொலை பைகள் அல்லது செரிக்கும் பைகள். செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுபவை லைசோசோம்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் ஜனாதிபதி. 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி. 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் செவ்வாய். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் செவ்வாய். செவ்வாயில் போலாம் சிவப்பு மண்ணாக இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும், அதனால் சிவப்பு கோள் செவ்வாய். ஒரு தீர்க்க கூட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கூட்டிற்கு செல்ல ஆகும் நேர அளவு 4 நிமிடம். ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல ஆகும் நேர அளவு 4 நிமிடம். இப்படி தான் கிராஃப் இருக்கும், ஒவ்வொரு இதாக இருக்கும். ஸோ ஒரு தீர்க்க கோட்டிலேருந்து இன்னொரு தீர்க்க கோட்டுக்கு போவதுக்கு ஆகக்கூடிய நேரம் 4 நிமிடம், 4 minutes. அவ்வளோதாங்க. ரஷ்ய புரட்சி 1917. ரஷ்ய புரட்சி 1917. நீண்ட யாத்திரை 1934. நீண்ட யாத்திரை 1934. அரேபிய கூட்டமைப்பு 1945. அரேபிய கூட்டமைப்பு 1945. சன்யாட்சன் மரணம் 1925. சன்யாட்சன் மரணம் 1925. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். 1 மற்றும் 4 சரி. ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். தாமிரம் வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகமாகும். வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம். இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி அட்டார்னி ஜெனரல். இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி அட்டார்னி ஜெனரல். நிதி மசோதா உட்பட அனைத்து மசோதாக்களும் லோக்சபாவில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். சரி. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரி. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் கூற்றுக்கும் காரணத்திற்கும் தொடர்பில்லை. நிதி மசோதா உட்பட அனைத்து மசோதாக்களும் லோக்சபாவில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் 1829 உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார். சரி. உபநிடதங்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தன. சரி. 1 மற்றும் 2 ஆகியன சரி. கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் 1829 உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார். உபநிடதங்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தன. சௌரி சௌரா அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். சௌரி சௌரா அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்து கூற்று மற்றும் காரணம். 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை அளித்தது. சரி. ஏனெனில் இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யவில்லை. சரி. கூற்று மற்றும் காரணம் சரியானது, மேலும் காரணம் சரியான விளக்கமாகும். 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை அளித்தது. ஏனெனில் இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யவில்லை. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தர்மபுரி. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தர்மபுரி. பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண் கரிசல் மண். பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண் கரிசல் மண். பொறுத்துக. எண்ணூர் அனல் மின் சக்தி. நாங்குநேரி பல்நோக்கு உற்பத்தி. ஓசூர் தானியங்கி பொறியியல். கோயம்புத்தூர் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். எண்ணூர் அனல் மின் சக்தி, நாங்குநேரி பல்நோக்கு உற்பத்தி, ஓசூர் தானியங்கி பொறியியல், கோயம்புத்தூர் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள் நிலவு. அலர் மலர்தல். மேரு இமயமலை. அலி கருணை.
திங்கள் நிலவு அலர் மலர்தல் மேரு இமயமலை அலி கருணை. அடுத்து 3 சம்ஸ் பார்க்க வேண்டாம். அது சம்ஸ் இப்படி பார்க்க முடியாது, சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் அமிலம். குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் அமிலம். நவீன தனிவரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் 94 தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன. நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் 94 தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். பொய் அகற்றும், பொய் பிளஸ் அகற்றும். பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனவற்றுள் எது காரணமல்ல? சுதந்திரத்திற்கான உரிமை. பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனவற்றுள் எது காரணமல்ல? சுதந்திரத்திற்கான உரிமை. வள்ளலாரின் உரைநடை நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம். வள்ளலாரின் உரைநடை நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம்.